நமது புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பின் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா இதனை தெரிவித்தார். இதனிடையே திமுக நாடாளுமன்ற கட்சித் தலைவர் TR பாலு டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்து கனிமொழிக்கு ஆதரவு கோரினார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த தங்கமுத்து தனது மனுவை இன்று திரும்பப் பெற்றார். மாநிலங்களவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜாவை ஆதரிக்க அதிமுக முடிவு எடுத்ததை அடுத்து அவர் மனுவை திரும்பப் பெற்றார். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். இதனையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். புதுக்கோட்டை அருகே மாணவர்களை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 7 மாணவர்கள் உள்ளிட்ட 8 பேர் பலியாகினர். அறந்தாங்கி செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. அந்த பகுதியில் இன்று காலை பேருந்து வராததால் சரக்கு வாகனத்தில் ஏறி மாணவர்கள் சிலர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த பேருந்து சரக்கு வாகனத்தின் மீது மோதியது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 25 பேர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படாததால் மீனவர்களை நாளை மீண்டும் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல் அனுராதபுரம் சிறையில் உள்ள 24 மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 2 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி தனக்கு இன்று நடக்க இருந்த திருமணம் குறித்து காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து அந்த திருமணத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இதேபோல் நெய்வேலியிலும் 15 வயது சிறுமிக்கு நடக்க இருந்த திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 98,500 பேர் இந்த தேர்வை எழுதினர். சிறப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகின்றன. SRM குழுமத்தை சேர்ந்த பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இந்நிலையில் வருமான வரித்துறை இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சோதனைகளில் 6,75,00,000 ரூபாயை கைப்பற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனால் SRM குழும தலைவரின் வீட்டிலிருந்தோ SRM குழும கல்லூரி அலுவலகங்களிலிருந்தோ எவ்வித ரொக்கத்தொகையும் கைப்பற்றப்படவில்லை என்று அக்குழுமத்தினர் தெரிவித்துள்ளனர். ரொக்கத்தொகை எந்த அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதையோ அதற்கு SRM குழுமத்திற்கும் ஏதேனும் தொடர்புண்டா என்பது பற்றியோ வருமான வரித்துறை விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. சென்னையில் நடைபாதையில் உறங்கிய சிறுவன் மீது காரை ஏற்றிக் கொன்ற வழக்கில் கைதான ஷாஜியிடம் ஒருநாள் விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஷாஜியை 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கேட்டனர். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத எழும்பூர் நீதிமன்றம் ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கியது. நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது குறித்த வழக்கில் மத்திய அரசு இன்று பதில் மனு தாக்கல் செய்தது. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் சட்டப்படி அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் புகழேந்தி தாக்கல் செய்த இந்த பொதுநலன் வழக்கின் இறுதி விசாரணை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. வட மாநில வெள்ளத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த 37 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். கடந்த 11ஆம் தேதி ரயில் மூலம் டெல்லி சென்ற அவர்கள் கேதர்நாத் சென்ற நிலையில் நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் இவர்கள் ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கின்றனர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். வடமாநில வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200-ஐ தொட்டுள்ளது. இதில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டும் 150 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேதர்நாத் கோவிலுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவழியில் சிக்கி தவிக்கின்றனர். டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உத்தரகாண்ட் மாநிலம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆங்காங்கே தவிக்கும் மக்களை மீட்பதில் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்தனர். இதனால் கேதர்நாத் பகுதியில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் 22 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட அவர் உடனடியாக 145 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றார். அவருடன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் சேத பகுதிகளை பார்வையிட்டார்.
மாவோயிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சிலரும் தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஸ்ரீகாந்த் மகதோ மற்றும் மிரிகன் மைதி ஆகிய இரு எம்எல்ஏக்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்தில் மேலும் ஒரு வழக்கை சிபிஐ இன்று பதிவு செய்தது. டெல்லியை சேர்ந்த ரதி நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர் உதித் ரதி உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுரங்க ஒதுக்கீடு பெற தவறான தகவல்களை தந்ததாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. 117 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய ஜனதா தளத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் 4 பேரும் வாக்களித்தனர். இது தவிர சுயேட்சை உறுப்பினர்கள் 4 பேரும், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஒருவரும் வாக்களிக்க 126 பேரின் ஆதரவு நிதிஷ் அரசுக்கு கிடைத்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். ஸ்ரீநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குறைவான ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்து முழக்கமிட்டனர். தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் 2 நாள் பயணமாக ஈராக் சென்றுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒருவர் கடந்த 23 ஆண்டுகளில் ஈராக் செல்வது இதுவே முதன்முறை. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை சந்திக்கும் சல்மான் குர்ஷித் கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க கோரி கொல்கத்தாவில் மகளிர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மருத்துவத்தில் மாஹேயை சேர்ந்த தேஜல் மோகன் என்ற மாணவி 200 மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்தார். பொறியியல் படிப்பில் காரைக்கால் மாணவர் நிவேதான் குமார் முதலிடம் பிடித்தார். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் தொடங்குகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.